இன்றைக்கி பொல்லாங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. பொல்லாங்காய் வந்து 1/4 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கோம். கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 அரிஞ்சு வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு வந்து சும்மா ஒரு 50 கிராம், கடுகு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 சிட்டிகை பெருங்காயம், 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 முடிக்கு கம்மியாக வந்து தேங்காய் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு வடை சட்டியை போட்டுக்கலாம். வடை சட்டியை போட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கோம். தாளித்தோடனே பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வாட்டிக்கலாம். அதில் இப்போ பொல்லாங்காய் பாசிப்பருப்பு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம் காயை. மஞ்சத்தூள் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. எங்களுக்கு மஞ்சத்தூள் வேணாங்கன்னு நான் போடல. நல்லா காய் வாடினதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டிருக்கனால நான் மிளகாத்தூள் போடல. வேணுங்கிறவங்க பச்சை மிளகா இல்லாதவங்க மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா காய் கொதி வந்து நல்லா வேகணும். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி இழுத்துருச்சு. இப்போ அது மேலே தேங்காய் தூவினா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பொல்லாங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.